ஒரு பக்கம் கிராமத்து பெண்கள் நகரத்துல செட்டில் ஆனவங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் கிராமத்திலே செட்டில் ஆன பசங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். சரண் எந்த ஊர்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல மேலக்கொருக்கப்பட்டுன்னு ஒரு கிராமம். யாருக்கா தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஆனா சரண எல்லாருக்கும் தெரியும். ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்னா சரண தெரியும். ஆனா மேல குறுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாதா? தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து யாரும் வந்திருக்கா? வீரப்பட்டி. புதுக்கோட்டை பக்கத்துல வீரப்பட்டி. தஞ்சாவூரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். தஞ்சாவூர் பெரிய கோயில். இது உலகத்துக்கே தெரியும். கருவாய யார் எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் பகைனி. ஓகே, சிவகங்கை பத்தி சொல்லுங்க. ஓ, முதல்ல சிவகங்கை எங்க இருக்குன்னு தெரியுமா? திருநெல்வேலி அந்த அதுக்கு மேல இருக்கு. திருநெல்வேலி மேல இருக்கு. சிவகங்கை வந்து சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். எது நாகார்ஜுனாவா? என்னதுனால அது சிவகாசி பக்கத்துல இருக்கலாம் நீங்க அனுமானிக்கிறீங்க? பேர்ல வந்து இப்ப திருநெல்வேலி, திருச்சி. திருநெல்வேலி, திருச்சி. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நீங்க எந்த ஊருமா? ஊட்டி. வேலைக்காக சென்னைக்கு சென்னையில வந்திருக்கேன். பெரிய விஷயம். திருநெல்வேலி, திருச்சி, சிவகாசி, சிவகங்கை. வாவ், நல்ல காம்பினேஷன். காரைக்குடி பக்கத்துல அரியக்குடி. அரியக்குடி எந்த ஊர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு? அரியலூர். அரியலூர். ஓ, நீ இந்த ஆங்கிள் வர்ற. ஓ, நீ அப்படி வரியா? மன்னார்குடியில கூத்தாநல்லூர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர் யாருக்கெல்லாம் தெரியும்? புது பெயர் இல்லையா, அதனால நமக்கு தெரியல. கூத்தாநல்லூர்ல அந்த பேர்ல வேற பேர் தெரியல. சரி, மன்னார்குடி எங்க இருக்கு? மன்னார்குடி மனமனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மதுரை. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த புண்டை பிடிச்ச நான் ரூலை மீற மாட்டேங்கிறாப்ல. மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக். கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா. திருச்சி மாவட்டம் முசிறிங்க சார். முசிறியில துறைமுகம் இருக்கு சார், கப்பல்கள் வந்து போற இடம். முசிறி. ஆமா. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா? முதல்ல திருச்சியில கடல் இருக்கா? இல்ல இல்ல, ஆக்சுவலா நீங்க சொல்றது கேரளால ஒரு முசிறி இருக்கு. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? சரி, தேனி மாவட்டத்துல வந்த பிரபலமான நபர்கள். பாரதிதாசர். பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஏமா யாரா அது? பாரதி ராஜா. யார்? நீ தான் சொன்னியா? ராஜா. டேய் சாரி சார். டாபிக்குள்ள போவோம். நகரத்துல இவங்க இருக்காங்க, ஆனா சொந்த ஊர் கிராமம் தான். ஆனா இப்படி ஊருக்கு நகரத்துல இருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. போட்டோ ஸ்னாப் எடுக்காங்க. நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோ, சாப்பிட்டா போட்டோ. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. சேர்ந்து நில்றா, செத்து தொலை போறேன். கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா, ரொம்ப லிமிட்டா பழகுங்க, ரொம்ப வெகுளியா பழகிடாதீங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அத்தை பொண்ணு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க, உள்ளுக்குள்ள என்ன பாட்டு ஓடும்? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? தம்தன 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 அது நம்தன 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 நம்தன. என்ன பாட்டு மனதில் ஓடும்? நம்ம வந்து நிறைய விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்போம் சார். அதுக்கு அந்த மைண்ட் செட்ல ஒரு பாட்டு. வாம்மா துரையம்மா, வாம்மா துரையம்மா, இது வங்க கரையம்மா. உங்க அத்தை பையன் மைண்ட்ல என்ன பாட்டு ஓடுனா சூப்பரா இருக்கும்? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. அது ஓடுனா நல்லா இருக்கும். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. ஏன்னா கரெக்டா வர்றாப்புல சின்ராஸ் புல்லட்ல வராப்புல நீ வர, ஆனா நீ வேற ஒருத்தர் கட்டிட்டு போயிருவ. அவன் பாவம் தேவையானிக்கா காத்திருப்பான். என்ன போனவன இன்னும் காணா? புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? வேற என்ன பாட்டு மண்டையில ஓடுனா நல்லா இருக்கும்? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரு என்ன? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி? சுத்தி சுத்தி வந்தீங்க, தீ சுத்தி வந்தீங்க. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர்கள். அது சொல்லும் போதே அழகா இருக்கும். இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியும். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா. கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ? வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல்.
சார் தாவாணி போட்ட தீபாவளி வந்தது பொம்பளை பிள்ளைங்க கரெக்டா பாட்டு வச்சிருங்க. தம்பி 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 பெருமையா சொல்லுவேனே மாமா உன் பொண்ணுக்கு அதான் எனக்கு மட்டும் இல்ல எங்க அப்பனுக்கு ஒரு சாங்க போடு. ஊட்டிக்கு ஒரு பாட்டு இல்லையா? சிங்காரியே என்ன சிட்டுனா மரியே பங்காரியே என்ன பட்டுக்காரியே காணாத கண்ணுண்டு கண்ணல்லா. வேற என்ன பாட்டு? தேரடி வீதியில் தேவதை தேரடி வந்தா வந்து- திருவிழா அது தெரிஞ்சுக்கோ. கேளுங்கடா அப்புறம் சண்டிகளா என்ன பாட்டு எதிர்பார்க்கப்படுது? நேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. ஆலம்பூர் பேர். ஆ? என்னம்மா எல்லாம் அருமையா வருது. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. கேக்க நல்லா அது கேட்கல, அதுல ஒரு நல்ல லைன் இருக்கும். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. வந்துருச்சுல. நீங்க ஊருக்கு போறீங்க, ஆனா இந்த பசங்க கிராமத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் அலட்டல் பண்றாங்க சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணி காட்டுவாங்க சார். அதானே உலக வழக்கம். கிணத்துல குதிக்கிறது அதெல்லாம் வந்து எங்களுக்குலாம் இதை நான் வீரமா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அதை அவங்க பண்ணி காட்டி நம்ம அதை பார்க்கணும். சும்மா பாருங்க பத்திகம், சும்மா பாரு சும்மா பவரா ஒரு பார்வை பாருங்க பத்திகம். இப்போ வந்து நான் வந்து ஊர்ல இருந்து அவங்கலாம் வந்தா நான் வந்து கிணத்துல குளிப்பன்றது எனக்கு தெரியும். அவங்கலாம் வந்தா மேலேருந்து குதிச்சு காமிக்கிறது. குதிச்சுடா கைப்புள்ள. அப்புறம் வந்து அந்த கிராமத்துலயே அவங்க தான் பெரிய ஆள் மாதிரி ஒரு மாதிரி சீன் போடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருவிழானா நாங்க தான்டா கெத்து, நாங்க தான் நம்ம தான் இங்க இருந்து போவேன். பாத்துருக்கேன் நானு சைடுல வருவேன். கோவில் பாட்டு போட மாட்டாங்க சார். ஜாலியா நிறைய சினிமா பாட்டா போட்டு ஜாலியா கெத்தா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மரப்பையன் வாங்கி கொடுத்ததுல மறக்க முடியாத பரிசு பொருள் என்ன? சொல்லுங்க. மூக்குத்தி சார். மூக்குத்தி. ஏன் அது மறக்க முடியாத gift? அது சின்ன பொருள் தான், பட் அவங்க கொடுத்தாங்கல்ல. முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு. இப்ப போட்டுருக்கீங்களா அது மூக்குல? சின்ன பொண்ணு ஒரு செந்தூர பூனா. ஐயாவுக்கு பக்கத்தை பாடுறா. நீங்களும் அது மாதிரி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கீங்களா அத்தை பொண்ணு மாமா பொண்ணுக்கெல்லாம்? அப்போஸ் பொண்ணு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பொண்ணு வளையல் அதை வந்து கல்யாண பொண்ணுக்கு போடுவாங்க. திருவிழா அப்ப அத்தை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட ஐடியா என்ன? நீங்க யாராவது ஒரு பரிசு பொருளை எடுத்துட்டு வந்திருந்தா இங்க யாருக்காவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். நேரடி முறைப்பெண்ண அவங்க அதுக்கே பார்த்தோன்னு எந்திரிச்சப்பா உட்காந்துக்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. இப்ப ஏதாவது ஒரு உங்களுக்கு gift கொடுக்க எடுத்துட்டு வந்திருப்பீங்களே? திங்கிறது சார் முட்டை மிட்டாய் எடுத்துட்டு வந்தேன். என்ன பரிசு பொருள் வைத்திருக்கிறீங்களோ நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அவன் கைய பிடிச்சிருக்கேன். என்ன குளிருது? குளிர்னா இப்படி இல்லடா ஆடும், இப்படி ஆடும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அஸ்வினி இந்தா இன்னும் கொஞ்சம் சொல்லணும். அப்படி நல்லா இல்லையா அது? தாடி சொல்ல வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? முட்டை மிட்டாய் உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அதான் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? அன்பா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகி வந்து வாங்கிப்பாங்க. இவன் என்னங்க கையில மல்லிகை பூ வச்சிருக்கான்? அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. எனக்கு இன்னும் சரியா படல. ரெண்டாவது ரோல செகண்டா உட்காந்துருக்காங்க. ஏன் அவங்களுக்கு பரிசீலிக்க விரும்புறீங்க? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. மைக் ஏடா பையில மல்லிகைப்பூ வந்துருச்சு வச்சுக்கிற. மாடு கூட மாடு பிடிப்பேன் சார். அது கூட எனக்கு பயம் இல்லை. அது கூட எனக்கு பயம் இல்லை. 1000 பேர் வீச்சரவோட எகுத்து வந்தாலும் எகுத்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. அவனுக்கு மாடு பிடிக்கிறது கூட பயமா இல்லையா? இதை சொல்றதுக்கு பயமா இருக்குங்கிறாப்ல. ஏன் மல்லிகைப்பூ பரிசு பிடிச்சவங்களுக்கு அதிகமா மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பாங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது என்ன பரிசு? சரி என்னடா அது? ஒரு நகரத்து பிள்ளைக்கு நீங்க பரிசளிங்கிறதுக்கு இவ்வளவு இறக்குறாங்களே. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? உங்க சொந்த அத்தை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தான் என்னென்ன சொத்து பத்திரத்தோட வந்திருப்பாங்க நினைக்கிறேமா. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல்.